டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 70 டேஸ் பிளான், ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 70 டேஸில் இந்த கம்ப்ளீட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஒரு சில டாபிக் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி டே 1 அப்படின்றதுல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சில டாபிக் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், அப்புறம் ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஆஃப் ட்ரூத்து, ஆஃப் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் பேரடைஸ் கிளாஸ் புக் 9. ஸோ இந்த 5 டாபிக் மட்டும் டே 1ல் படிங்க அப்படின்னு சொன்னது மாதிரி செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் எதனாச்சும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் உங்கள் சைடில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பார்க்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் வேணா கூட ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் போடுங்க எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் ஆஃபன் கம்பேர்ட். ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுறாங்க யார் கூட அப்படின்னா ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். ஸோ ஓவர் ரீச்சிங் ஆம்பிஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோரியை லைட்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன், அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடுங்க. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய படிச்சுட்டு வந்திருப்பார், யூனிவர்சிட்டியில் நிறைய படிச்சுட்டு வந்திருப்பார். இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும், தியாலஜிக்கலாக இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அப்படி அவர் யோசிச்சது என்ன அப்படின்னா பிளாக் மேஜிக். ஸோ அந்த பிளாக் மேஜிக் கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அவர் வந்து பண்ணுவார், அதையுமே நான் வந்து சொல்கிறேன். அப்போது அவர் பிளாக் மேஜிக் கற்றுக்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸை யார் கூட வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இகாரஸ் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கம்பேரிங் அப்படின்னா இகாரஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு இளவரசன், அவர் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தியை கட்டிக்கிட்டு ஒரு சிறகு மாதிரி கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சூரியனை போய் நான் தொடணும். ஸோ சூரியனை போயிட்டு அவர் தொடணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த சூரியனோட வெயில் அதிகமாகி அவருடைய வேக்ஸால் செய்யப்பட்ட அந்த சிறகு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா உருகி போய் ஒரு கடலில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர்ஸுடைய லைஃப் வந்து பார்த்தோன்னா இந்த எண்ட் ஆஃப் ஆஃப்டர் 24 இயர்ஸ் அவங்க சைனிங் பண்ண பிறகு அவருடைய சோல் என்ன ஆகிடும் அப்படின்னா லூசிஃபர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ கடைசியாக அவர் வந்து இறந்து போயிடுவார் இகாரஸ் மாதிரி. ஸோ அதனால தான் இது வந்து கம்பேர் பண்ணுறோம். டு whom does fastest sell his soul? யார்கிட்ட வந்து இவருடைய சோலை செல் பண்ணாரு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன் ஆக்சுவலாக யார்கிட்ட அப்படின்னா லூசிஃபர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் நெகோசியேஷன் ஃபாஸ்டர்ஸ் ஆஸ் த டெவில் ஃபார் டேஷ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெகோஷியேட் அவர்கிட்ட பண்ணியிருக்காங்க, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கும் லூசிஃபர் கிட்ட என்ன ஒரு டீலிங் இருந்திருக்கும் அப்படின்னா அவருடைய சோலை 24 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 இயர்ஸ் மோர் ஆஃப் லைஃப் அண்ட் பவர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ 24 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவருடைய சோலை வந்து சேல் பண்ணிடுவார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ஃபாஸ்டர்ஸ் ஃபினிஷிங் சைனிங் த கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 24 இயர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு சைனிங் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 லாட்டின் வேர்டு, ஆக்சுவலாக ஒரு 2 லாட்டின் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அவருடைய கையில் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன வேர்டு அப்படின்னா ஒன்று வந்து ஹோமோ ஃபோகி. இதுதான் அந்த 2 வேர்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் இது கூட கேட்கலாம், அது என்ன 2 வேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோஃபோகி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணால் என்ன அதுக்கான மீனிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் கேட்டிருக்கிற கொஸ்டின் இது.
இல்லை இது என்ன வேர்டு வந்து அவருடைய கையில் வந்து எழுதப்பட்ட வேர்டு அப்படின்னு லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த வேர்ம் ஆஃப் ஃபகி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ளை மேன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இன் ப்ரொலாக். ஆக்சுவலாக ப்ரொலாக் அப்படின்றது ஒரு சில ட்ராமாவிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொலாகு எபிலாகு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராமாங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொலாக் அப்படின்ற விஷயம் இன்ட்ரடியூஸ் த கேரக்டர் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். டாக்டர் ஃபாஸ்டர்ஸை பற்றி ப்ரொலாக்ல அவருக்கு என்ன நடக்க போகுது, ட்ராஜிக் ஃப்ளா என்ன அப்படின்றத ஒருத்தர் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். அது யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா தி கோரஸ். ஆன்சர் தி கோரஸ். இதெல்லாம் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா இந்த அரிஸ்டாட்டில் போய்டிக்ஸ் அதை நீங்க சாப்டர் வைஸ் படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் ஸோ இங்கே இந்த பிடிஎஃப்ல மேலே இருக்கும். ஸோ என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி புக்கை வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் போடுற பிளானுக்கு நீங்கள் என் புக்கை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இதுலேயுமே எம்சிக்யூஸ் இருக்கும், இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து நான் அடிஷ்னலாக இப்போ நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் சைட் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நானுமே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸை தரேன். ஸோ இது என்னுடைய மொபைல் நம்பர். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹவு டஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் எண்ட் கிளைமேக்ஸ்? நம்ம ப்ரொலாக் பார்த்த மாதிரி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ராஜடி அப்படின்னாலே மோர் ஓவர் த ஹீரோ இஸ் கோயிங் டு டெத் இன் த எண்ட் ஆஃப் தி பிளே. ஸோ அதுதான் இங்கேயே நடக்கும். வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் டேக்கன் டு ஹெல். ஸோ அவருடைய சோலை வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கடைசியாக வந்து ஹெல்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் ஆக்சுவல் டீலிங். 24 டேஸ் 24 டேஸ் வந்து என்ன பண்ணுவோம், இயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலிங் போட்டுட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய சோல் வந்து எங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னா ஹெல்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி சோல் எடுத்துகிட்டு போகும்போது இவர் இங்கே இறந்து போயிடுவார். Which famous historical figure does Faustus summon? ஸோ அவருக்கு மேஜிக் பவர் எல்லாம் கிடைச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சில மேஜிக் எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் அவர் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சாரோ அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாரு ஒரு பர்சனை. யாரு அப்படின்னா எலன் ஆஃப் ட்ராய். ஸோ இந்த ஒரு பர்சனை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய மேஜிக் மூலயமா அவர் இறந்து போயிருப்பாரு, அவங்களை வந்து திருப்பி வந்து வர வைப்பாங்க, எலன் ஆஃப் ட்ராய் அப்படின்றவங்கள. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபேமஸ் லைன் அசோசியேட்டட் வித் எலன் ஆஃப் ட்ராய்? ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் எலன் ஆஃப் ட்ராய் அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து ஒரு 4 லைனை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த 4 லைனில் எலன் ஆஃப் ட்ராய் அப்படின்ற ஒரு பர்சனை அசோசியேட்டட் பண்ண ஒரு லைன் எது? ஆக்சுவலாக இது நம்ம புக்கில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணல. இப்போ உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் என் புக்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, என் புக்கை படிங்க, ப்ளஸ் ஆப்லேயுமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நல்ல ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன லைன் வந்து இந்த எலன் ஆஃப் ட்ராய் வந்து கரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னா, வாஸ் திஸ் த ஃபேஸ் லான்ச் 1000 ஷிப். இது ஆக்சுவலாக யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் கேட்ட ஒரு கேள்வி. வெரி ஃபேமஸ் இம்பார்ட்டண்ட்டான லைன் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்லேருந்து அகைன் ஒரு கொஷின். ஓல்டு மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு மைனர் கேரக்டர், பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரும் கூட. ஓல்டு மேன் பிளே இன் த
ஃபைனல் ஆக்ட். ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆக்டில் ஓல்டு மேன் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, he tries to guide Dr. Faustus to repentance. repentance அப்படின்னா apologies. போயிட்டு உன்னுடைய நீ செய்த தவிர உணர்ந்து என்ன பண்ணு, காட் கிட்ட போயிட்டு இப்பயாச்சும் என்ன பண்ணு அப்படின்னா கேளு, எனக்கு எதனாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி கேட்டிருந்தானாச்சும் அவர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் நடந்திருக்கலாம். பட் அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ணது பெரிய தவறு. பிகாஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் எஜுகேட்டட், அவர் நிறைய ஃபிலாசபிக்கலாக எஜுகேட் ஆனவர். ஸோ அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா கடவுள்கிட்ட இது மாதிரியான இதுவெல்லாம் எதுவுமே கேட்கல அவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் appear in a Dr. Faustus harms in a Latin? ஆக்சுவலாக இது ஏற்கனவே பார்த்த கொஷின் தான். ஸோ திருப்பி வந்து கேட்டிருக்கு என்னன்னா ஃப்ளைமேன். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ அதனால இது வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what does Faustus use to sign the pact with Lucifer? லூசிஃபர் கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டீலிங் வச்சிருப்பாங்க. அது எது மூலயமா வந்து அந்த அந்த கையில் வந்து ஒரு 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 சைனிங் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அது எதில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். வித் இஸ் ஓன் பிளட், அவருடைய ஓன் பிளட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹோமோஃபகி அப்படின்ற ஒரு வேர்டை எழுதியிருப்பாங்க. அதுக்கான மீனிங் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஃப்ளைமேன் அப்படின்ட்டு. Which academic field does Faustus consider before turning to magic? அவர் மேஜிக் ஃபீல்டில் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீல்டுலலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெல்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த ஃபீல்டெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த அவர் லேர்ன் பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபிலாசபி, மெடிசன், லா, டிவினிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். ஸோ ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த நேம் a clown who tries to use magic book? டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜிக் புக் இருக்கும். ஸோ அந்த மேஜிக் புக்கை வேற யார் வந்து யூஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு க்ளூவுமே இருக்கு. ஸோ அந்த மேஜிக் பண்ண யாரு அப்படின்னா ஒரு ஃபூல். ஸோ அவர் வந்து ஒரு கிளவுனு. அந்த கிளவுனுடைய பேர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் ராபின். அதே மாதிரி இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இவர் வந்து மேஜிக்கை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் யாரு அப்படின்னா அவர் வந்து யூனிவர்சிட்டியில் அவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் ஒருத்தர் வந்து வேக்னர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லெடிமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 கேரக்டரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், which supernatural character appear at the beginning and throughout the play? ஆக்சுவலாக நம்ம வந்து அடுத்த பிளேக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம அடுத்த டாபிக் வந்துட்டோம். இது என்ன டாபிக் அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கோம் இப்போ நம்ம. ஏன்னா நம்ம வந்து அந்த டாப்பிக்லேயே இருக்கணும்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்திருக்கோம். ஸோ எந்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா இந்த பிளேவில் வந்து சொல்லியிருப்பாங்க, டான் ஆண்ட்ரியா கோஸ்ட். கோஸ்ட் அப்படின்னாலே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன ஆகிடுவார் அப்படின்னா டான் ஆண்ட்ரியா வந்து போர்ச்சுகீஸுக்கும் ஸ்பெயினுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டில் என்ன ஆகிடுவார் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆண்ட்ரியா வந்து இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போன பிறகு ஆண்ட்ரியா வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு காட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த என்டையர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பியரன்ஸ் இருக்கும். அவர் என்ன ஒரு கோஸ்ட்.
ஒரு கோஸ்டா இருப்பார். அவர் இறந்து போயிட்டாருன்றதால. எரோனிமா டேக் ரிவெஞ்ச் இன் த ஃபைனல் சீன் ஆஃப் பிளே. ஸோ எப்படி வந்து எரோனிமா அப்படின்ற ஒரு கேரக்டர் ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். எப்படி வந்து அவர் ரிவெஞ்ச் எடுத்தாரு? He stages a play within a play. ஆக்சுவலா பிளே வித்தின் அ பிளே அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு மெட்டா பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டா பிளே அப்படின்னா பிளே வித்தின் அ பிளேன்னு அர்த்தம். இது ஒரு சில பிளேவில் மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பிளே வித்தின் அ பிளே அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளே படிக்கிறோம். என்ன பிளே அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்றது தான் இதனுடைய டைட்டில். இந்த டைட்டிலுக்குள்ள எரோனிமா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு டிராமா எழுதுவார் பிளேக்குள்ள. அந்த பிளேவில் ஒரு சில ஆக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற இந்த பிளேவிலே இருக்கிற இந்த ஆக்டர்ஸை வந்து நடிக்க வைப்பார். அதுக்கு அவர் ஒரு டைட்டிலை கொடுப்பாரு. இந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ஆக்டர்ஸிங்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம புக்கில் தெளிவாக இருக்கும். பாக்ஸ் பண்ணி ஹைலைட் எல்லாம் பண்ணி அழகாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இன்புட் ஆகிருக்கும். நீங்கள் வெளியில் போய் ஒரு விஷயத்த தேட வேண்டியதே இருக்காது. எல்லாமே நம்ம புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் நம்ம புக்கு மட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுறது சூப்பரான ஒரு சாய்ஸ். இதில் பிளே வித்தின் அ பிளே அப்படின்றது தான் வச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எரோனிமா அவருடைய பையனை ஒரோஷியாவை யார் வந்து கொன்னாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு அவர் ஒரு பிளே பண்ணுவார். அந்த பிளேவில் ஸ்டேஜ் பிளே பண்ணும்போது அதுதான் நடக்கும். பிளே வித்தின் அ பிளே வந்து நடக்கும். அதை யார் வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா எரோனிமா. அது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அவர் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக. யாரை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க பையனை வந்து ஒருத்தர் வந்து சாவச்சிட்டாங்க. யாரு? பல்தசார் அண்டு லரன்சோ. இந்த ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா வில்லன் ஆஃப் தி கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பிளேவில். அவங்களும் இந்த வித்தின் அ பிளேவில் வந்து நடிப்பாங்க. அவங்க கூட வந்து பார்த்தோன்னா இன்னொரு கேரக்டர் பெலிம்பிரியா, அவங்களும் ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பிளேலாம் படிக்கும்போது ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். Who kills Horatio? Who kills Horatio in the Spanish tragedy? ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் நான் போன கொஸ்டின்ல சொல்லிட்டேன். யார் வந்து ஹொரேஷியோவை சாகடிச்சது அப்படின்ற கொஸ்டின். ஸோ யார் வந்து சாகடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்தசார், அதுக்கப்புறம் லரன்சோ. இந்த ரெண்டு கேரக்டர் தான் வந்து பார்த்தோன்னா இவங்களை வந்து சாகடிச்சிருப்பாங்க. How does Geronimo react to murder of his son Horatio? ஸோ அவங்களுடைய சன் ஹொரேஷியோவுடைய சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோ வந்து சாகடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது யார் சாகடிச்சது அப்படின்றத ஒரு கொஸ்டினை நம்ம சொல்லிட்டோம். அது கேட்ட பிறகு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா he goes mad, plan revenge. அவர் என்ன நினைக்கிறாரு, அதுக்கான காரணம் ரீசன் யாரோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கு. Which literary technique is predominantly used Spanish tragedy? Spanish tragedyல என்ன ஒரு டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். என்ன ஒரு இருக்கும் அப்படின்னா பிளே வித்தின் அ பிளே. ஆக்சுவலாக பிளே வித்தின் அ பிளேவோடைய டைட்டில் என்ன அப்படின்றது கூட மேபி கொஷினாக கேட்கலாம். நம்ம புக்கில் ஆன்சர் இருக்கும். அது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. So next question, what does Isabella do after her Horatio's death? ஆக்சுவலா இசபெல்லா அப்படின்ற கேரக்டர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இசபெல்லா யாரு அப்படின்னா எரோனிமாவுடைய வைஃப். அப்போ ஹொரேஷியோவுக்கு அப்பா அம்மா. ஸோ இவங்க தான், ஓகேவா? ஸோ அவர் இறந்து போன பிறகு எரோனிமாவும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மேடாக இருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து மென்டலி சிக் ஆயிடுறாங்க. ஒரு லேட்டர் எண்டில் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டில் இவங்க வந்து she committed suicide. ஸோ அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ த ஆன்சர் goes mad and kill herself. So the next question, Spanish tragedy influence. Actually, another influenced
the following Shakespeare play. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா பிளே வித்தின் அ பிளே அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பிளே வித்தின் அ பிளே அப்படின்ற விஷயத்த எந்த ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை டிரைவ் பண்ணி இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷேக்ஸ்பியருடைய பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் சொல்லியிருப்பாங்கன்னா ஹாம்லெட். அதில் தான் ஹாம்லெட் அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்பா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாகடிச்சிருப்பாங்க. அது எப்படி வந்து சாகடிச்சாங்க அப்படின்றத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளே பண்ணுவாங்க. அங்கே இது எங்கன்னா ஹாம்லெட் அப்படின்ற ஒரு பிளேவில் ஒரு பிளே வித்தின் அ பிளே நடக்கும். த சேம் இங்கே வந்து பிளே வித்தின் அ பிளே, அதுவும் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரியும் இதுவும் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரியும் சேமாக இருக்கிறதால இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிறிஸ்டோபர் மார், சாரி தாமஸ் கிட். ஸோ நெக்ஸ்ட் the subtitle of Thomas Kidd Spanish Tragedy. Spanish Tragedy-யோட இந்த பிளேவோடைய சப்டைட்டில் என்ன? ஆக்சுவலாக இது மெனி டைம்ஸ் ஐ டோல்ட், இது கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எரோனிமோ இஸ் மேட் அகைன், தட் இஸ் another name of Spanish Tragedy. இதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த போயமை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி ஏன் இந்த வேஸ்ட்லேண்ட் போயமுக்கும் எரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்ற விஷயத்த ஏன் வந்து டிஎஸ் எலியட் அங்கே கோட் பண்ணியிருக்கிறாரு. அப்போது மேபி கேட்கலாம், எரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்ற விஷயத்த டிஎஸ் எலியட் அவருடைய எந்த ஒர்க்ல வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா தி வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். The title of the play within a play, the title of play within a play performed in a Spanish tragedy. ஸோ யார் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த கொஷினை சொல்லிட்டேன், இந்த டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்கன்ட்டு. பட் இங்கே ஒரு கொஷினாவே நான் அதை வச்சிருக்கேன் நான். ஸோ அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா சலிமான் பெர்சீடா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேவோடைய ஒரிஜினல் டைட்டில். இதில் யார் யாரெல்லாம் என்னென்ன ரோல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும், நம்ம புக்கில் இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. வாட் இஸ் எரோனிமாஸ் ரோல் ஸ்பானிஷ் கோர்ட்? ஸ்பானிஷ் கோர்ட்டில் எரோனிமாவுடைய ரோல் என்ன? ஸோ எரோனிமாவுடைய ரோல் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது மேபி இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இதில் இவருடைய ரோல் என்ன அப்படின்னா மார்ஷல், நைட் மார்ஷல் அப்படின்றது தான் இவருடைய ரோல். ஆக்சுவலாக இவர் வந்து ஸ்பானிஷ் சேர்ந்தவர். ஸோ இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி படிக்கும்போது ரெண்டு விஷயமா நம்ம வந்து டிவைட் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்பானிஷ், இன்னொன்று போர்ச்சுகல். போர்ச்சுகல்ல யார் யார் இருக்கிறாங்க, ஸ்பானிஷ்ல யார் யார் இருக்கிறாங்க. Who is பெல்லிம்பிரியாஸ் ஃபர்ஸ்ட் லவர்? ஆக்சுவலாக இது கொஷின்ல வருமானு எனக்கு தெரியல, பட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த கொஷின் கொடுத்துருக்கு. இது என்னது ஃபர்ஸ்ட் லவர், அப்போ செகண்ட் லவர் யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவரை பொறுத்த வரைக்கும் யாருன்னா டான் ஆண்ட்ரியா தான் பெல்லிம்பிரியாவுடைய ஃபர்ஸ்ட் லவர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் அன்பார்ச்சுனேட்டாக அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போன பிறகு பெல்லிம்பிரியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரஷியா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபிளேட்டரிங் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆண்ட்ரியாவை யார் வந்து சாகடிச்சாங்களோ அவங்கள வந்து ரிவெஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து அந்த லவ் பண்ணியிருப்பாங்களே தவிர, ஸோ அது வந்து ஒரு அது அது அவங்க திருப்பி அடுத்ததாக ஒரு பர்சன் வந்து காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், டான் ஆண்ட்ரியா வந்து இறந்த பிறகு அவருடைய டெட் பாடி பரியல் பண்ணது எத்தனை நாள் கழிச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஷினை இதுக்கு முன்னாடி வந்து நெட் எக்ஸாமில் கேட்டாங்களா எங்கே இருக்குன்னு தெரியல, பட் நான் இங்கே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை நாள் கழிச்சு
அவருடைய டெட் பாடியை வந்து பார்த்தோன்னா பரியல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ எத்தனை நாள் அப்படின்னா 3 days. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் தான் அவருடைய டெட் பாடியை பரியல் பண்ணியிருப்பார் அவருடைய ஃப்ரெண்ட் ஹொரேஷியோ. Who is the sister of Lorenzo? ஆக்சுவலாக இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். லொரென்சோவுடைய சிஸ்டர் யாரு? அதே மாதிரி டாட்டர் ஆஃப் டியூக் ஆஃப் கேசல். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான். யாருன்னா பெல்லிம்பிரியா. ஸோ பெல்லிம்பிரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா லொரென்சோவுடைய சிஸ்டர். Who accompanies the ghost of Dan Andrea? ஸோ டான் ஆண்ட்ரியா கூட யார் வந்து கூடவே இருப்பாங்க த்ரூ அவுட் த பிளே, என்டையர் பிளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆண்ட்ரியா வந்து சொல்லியிருப்போம். அந்த ஸ்டேஜில் அவர் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க கூட கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். யாருன்னா ரிவெஞ்ச்ன்றது இங்கே வந்து ஒரு வேர்டை நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு கேரக்டர். ஸோ அப்போ 2 பேருமே வருவாங்க. அண்டர் வேர்ல்டுல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டான் ஆண்ட்ரியா கூட ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் அமைச்சிருப்பாங்க. Who is Balthazar? ஸோ பல்தாசார் யாரு அப்படின்னா a Portuguese prince captured in the battle. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். பிரின்ஸ் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு நடக்கும்போது தான் டான் ஆண்ட்ரியா வந்து சாகடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் பல்தசாரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா லொரென்சோவும் ஹொரேஷியோவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா போர்ச்சுகீஸ். அப்போ இவரை கேப்சர் பண்ணி எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா இங்க ஸ்பெயின்ல கொண்டு வந்திருப்பாங்க. இங்க தான் வந்து வச்சுன்னு இருப்பாங்க. லேட்டரா வந்து பல்தசாருக்கும் பெல்லிம்பிரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அந்த கல்யாணம் நடக்காது. அதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், அதை வந்து ஸ்டடீஸ் பண்ணுங்க. அக்கார்டிங் டு பேக்கன், மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, இது வந்து ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து எடுத்திருக்கு கொஸ்டின். ஸோ நம்ம நேற்று போட்ட ஒரு சில டாப்பிக்கில் ஆஃப் ஸ்டடீஸும் ஒரு டாபிக். ஸோ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனே இதுதான். ஆஃப் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு டிலைட், டு ஆர்னமெண்ட் அண்ட் டு எனபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப் ட்ரூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரூத், கவர்னர் பில்லேட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ஜீசஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுவார். பட் ஆன்சர் வரத்துக்கு முன்னாடியே ட்ரையல் நடந்துடும். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அந்த ஆஃப் ட்ரூத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன், கொஷின் எப்படி வரலாம் ஆஃப் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும்? ரீடிங் மேக்கத் டேஷ் அப்படின்னு கேட்கலாம், ஃபுல் மேன். கான்ஃபரன்ஸ் மேபி கொஷின் ரெடி மேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாக கூட வரலாம். இன்னொன்று ரைட்டிங் அப்படின்றது இஸ் கிரியேட் அ எக்ஸாக்ட் மேன். அப்போ இங்க 3 விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேனனும், கான்ஃபரன்ஸ் வந்து ரெடி மேனும், ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேனனும் 3 விஷயத்த பேசியிருக்கோம். பட் இந்த லைனை வந்து யார் வந்து கோட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்குது. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா யாரு? பிரான்சிஸ் பேக்கன். இது யாருடைய லைன் அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன். மேபி இது எந்த ஒரு டாபிக்ல இருந்து எடுத்ததுன்னு கேட்டாங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ். அக்கார்டிங் டு பேக்கன், some books are to be tasted. It is very famous line. Off studies பொறுத்த வரைக்கும் it is very famous line. Other books to be swallowed, some to be dash. அப்போ இந்த கொட்டேஷன் கரெக்டா தெரிஞ்சாதான் we can answer. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா chewed and digested. chew and digested. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான
answer. So next question, எந்த ஒரு ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க நம்மளுடைய புக்ல பாத்தீங்கன்னாலே ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருப்பேன், இந்த கண்டென்ட் பேஜ்ல இந்த பர்டிகுலர் ஒர்க் இந்த இயர்ல தான் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பேஜ்லேயே கொடுத்து வச்சிருப்பேன், அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஆஃப் ஸ்டடீஸ் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1597ல தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எஸ்ஏ வந்து 1597ல ஒரு 10 எஸ்ஏ வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து 58 எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அப்போது ஃபர்ஸ்ட் கம்பைன்ல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன் விச் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டடீஸ் இஸ் ஒரிஜினலி பப்ளிஷ்ட், எதில் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு? எஸ்ஏ, சிவில் அண்ட் மாரல். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவுமே நம்ம புக்கில் கோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹவு மெனி எஸ்ஏஸ் வேர் இன்க்ளூடட் இன் த ஃபர்ஸ்ட் எடிஷன்? இந்த 1597ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றாரு ஒரு 10 எஸ்ஏ. இது எந்த இயர்ல பண்றாரு அப்படின்னா 1597ல வந்து பப்ளிஷ் பண்றாரு. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நிறைய இதில் ரிவிஷன் கொடுக்கறதுக்கு பக்காவான ஒரு கிளாஸ் தான் இது. நீங்களுமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரிவைஸ்டு எடிஷன். பேக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா ரிவைஸ்டு எடிஷன் பண்றாரு. ஸோ இது எந்த இயர்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1625ல ரிலீஸ் பண்றாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லாட்டின் ஃப்ரேஸ்? இது வந்து ஆஃப் ஸ்டடீஸ்ல இருக்கிற ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. ஆக்சுவலா அவர் ஒரு சில ஒர்க்ல என்ன பண்றாரு அப்படின்னா லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு வந்து மீனிங் எல்லாம் ஒரு சில நேரம் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டடீஸ் பாஸ் இன்டு கேரக்டர். ஸ்டடீஸ் பாஸ் இன்டு கேரக்டர். கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வேர்டு வந்து இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் இது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஃப் ட்ரூத்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுவுமே வேனம் டேமன் அப்படின்னே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது கேட்கலாம், இது எந்த ஃப்ரேஸ் எந்த லாங்குவேஜ் ஃப்ரேஸ்ன்னு கூட கேட்கலாம். மேபி சம்டைம்ஸ் கொஷின்ஸ் எப்படி வேணாலுமே கேட்கலாம். என்னன்னா சுற்றி ஒரே இடத்துல தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நாம தான் நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப வந்து பியாண்ட் லெவலில் அவுட் ஆஃப்ல போய் கேட்குறாங்கன்ட்டு. எல்லாமே வந்து வித்தின் த டெக்ஸ்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆஃப் ட்ரூத் அப்படின்றது, ஸோ இதில் வந்து ஒரு கொஷின் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது லாட்டின் ஃப்ரேஸு, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த வைன் ஆஃப் டெவில். த வைன் ஆஃப் டெவில். இது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அதில் ஒரு லாட்டின் வேர்டு இருக்கு ஆஃப் ஸ்டடீஸில், இதில் ஒரு லாட்டின் வேர்டு இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட், த எஸ்ஏ ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ட்ரூத். எந்த எஸ்ஏவில் வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆஃப் ட்ரூத் தான். ஆனா இதை யார் வந்து சொல்றாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பிலேட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரூத் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஆஃப் ட்ரூத்தில் இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஆஃப் ட்ரூத் கம்பேர்டு. ஆக்சுவலாக ஆஃப் ட்ரூத்தில் ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ உண்மை அப்படின்ற விஷயத்த எந்த ஒரு எந்த ஒரு இது கூட வந்து இதில் இருக்கிற 4 ஆப்ஷனில் எதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ நம்மளுடைய கொஸ்டின். ஸோ எதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு? பேர்ல். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுவார் ட்ரூத் அப்படின்ற விஷயத்த. அப்போது ட்ரூத்தை வந்து அது கூட கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டு கார்பெக்கென். ஸோ இது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க.
Carbuncle. So what is the central event of book 9? Paradise Lost book 9 என்ன சென்ட்ரல் ஈவெண்ட் பத்தி பேசியிருப்பாரு ஜான் மில்டன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னா the temptation of fall of Adam and Eve. ஸோ serpent snake வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்டன் வந்து பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் அப்படின்ற ஒரு கார்டனை பார்த்த பிறகு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கோம். கார்டனில் எர்த்தில் இவ்வளோ பெரிய அழகான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆடம் அண்ட் ஈவை எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா டெம்டேஷன் பண்ணி அந்த பேரடைஸை இது பண்ணி விட்டுணும், எதனா வந்து மிஸ்மேட் பண்ணி விட்டுணும் அப்படின்றது தான் சேட்டனுடைய ஒரு தாட். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செர்பென்ட் அப்படின்ற ஒரு உருவத்தில் அந்த கார்டனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செர்பென்ட் ஈவை நிறைய விஷயத்த வந்து சொல்லி நீ அப்படி இருக்கிற எப்படி இருக்கிற, நீ நிறைய நாலேஜ் உள்ளவங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈவை மைண்ட் வாஷ் பண்ணி அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் இருக்கிற ட்ரீ ஆஃப் நாலேஜ் இல்லை ஃபர்பிடன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட வச்சுருவாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா நாலேஜ் அப்படின்ற விஷயம்லாம் கிடைக்கும். அப்போது ஒரு சில ஹேப்பன்ஸ் எல்லாம் நடக்கும். அது எல்லாமே வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே சிம்பிள் வேர்டில் இருக்கும், படிக்க ஆரம்பிங்க. Who first eat forbidden fruit? இப்போவே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்டது? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆடமு, இன்னொருத்தர் வந்து ஹீவு அந்த கார்டனில் இருக்கிறது. தேர்ட் பர்சன் வந்து பார்த்தோன்னா சேட்டன். ஸோ சேட்டன் தான் வந்து பார்த்தோன்னா டெம்டேஷன் பண்ணுற ஒரு ஆள். அப்போ யாரை வந்து டெம்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஈவை தான் டெம்டேஷன் பண்ணாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஈவ். ஸோ ஈவ் தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பார். அந்த லேடி தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பாங்க அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் அ டோன்? புக் 9 பேரடைஸ் லாஸ்ட் புக் 9ல என்ன டோனை வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரைப்ட் இன் த ஓப்பனிங் லைன், ஸ்டார்டிங் லைன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் எதை படித்தாலும் பிகினிங் அண்ட் எண்ட் லைனை வந்து விடாதீங்க. மோஸ்ட் ஓவர் பிகினிங் லைன்லேருந்து ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த லைன்லேருந்து எந்த ஒரு போயம்லேருந்து எடுத்தது, யார் ஆத்தரு, இல்லை எந்த ஒரு ஒர்க்லேருந்து எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க கொஷின்ஸ். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி, ட்ராஜிக் டோனில் தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார் எடுத்த உடனே அந்த பேரடைஸ் லாஸ்ட் போயமை. ஸோ நெக்ஸ்ட், வாட் லிட்ரரி டிவைஸ் used in Satan's persuasion of Eve? ஈவ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேட்டன் வந்து உள்ளே வந்த பிறகு உடனே வந்து நீ வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ருவாங்களா? ஈவை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேட்டன் வந்து சர்பெண்ட் உருவத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாக்கரி பண்ணுற மாதிரி, நீ அழகாக இருக்க, நீ அறிவாக இருக்க, நீ நிறைய விஷயம் என்னோட அதிகமாக தெரிஞ்சிருக்கிற, இது மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா சும்மா அவங்கள வந்து டெம்டேஷன் பண்ணி நீ வந்து நிறைய கடவுள் மாதிரி நீ உனக்கு ஒரு நாலேஜ் இருக்க ஆள், நீ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து இன்னுமே நிறைய நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டெம்டேஷன் பண்ணி கடைசியில் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிருவார். ஓகேவா? ஆனால் அது நடுவில் என்ன டெக்னிக்கல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லிட்ரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். என்ன லிட்ரரி டிவைஸ் அப்படின்னா ஐரானிக்கல், சும்மா வஞ்சக புகழ்ச்சி பண்ணுறது, ஐரானிக்கெல்லாம் பேசுறது. நீ அழகா இருக்கிற, நீ அறிவா இருக்கிற நீ அப்படின்னா அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த தீம் மோஸ்ட் சென்ட்ரல் பேரடைஸ் லாஸ்ட்? பேரடைஸ் லாஸ்ட்ல ஒரு சென்ட்ரல் தீம், மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் தீம் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? disobedient to God. காட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பேரடைஸ் அப்படின்ற ஒரு கார்டனை வந்து கிரியேட் பண்றாரு.
அந்த காட் வந்து பாரடைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண பிறகு ஆடம் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து உருவாக்குன பிறகு ஆடம் வந்து தனிமையில் வந்து ஃபீல் பண்ணுறான். என்னடா அது இவ்வளோ பெரிய அழகான கார்டனில் நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே, எனக்கு வந்து ஒரு அக்கம்பனி, ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காட் வந்து அவருடைய ரிப்பில் இருந்து, அவருடைய உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் தி எலும்புல இருந்து, ரிப் அப்படின்ற ஒரு எலும்புல இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து உருவாக்குறாரு. அந்த பெண்ணுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீவ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்றாங்க. ஸோ இட் இஸ் கால்டு த தீம் டிஸ்ஒபீடியன்ட் டு காட். நெக்ஸ்ட் பாரடைஸ் லாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட். எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க? பாரடைஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது 1667, 1667 தான் ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களாமா. மில்டன் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரிஜினலி எத்தனை புக்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து நோட் பண்ணணும். ஏன் வந்து என்ன, பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது போயம் அப்படின்றத விட இது வந்து ஒரு எபிக். ஆக்சுவலி இது வந்து ஒரு எபிக் போயம். இந்த எபிக் போயம்னாலே 12 புக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 புக். 12 புக்கு இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் எபிக். அப்போ நம்மளுக்கு வச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 9வது புக்கு தான் நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றார் 1667. அப்போ பப்ளிஷ் பண்ணும்போது அவர் அந்த 12 புக்கு முடிக்கல. அப்போ எத்தனை புக்கு முடிச்சாரு அப்படின்னா 10 புக்கு தான் முடிச்சார். ஸோ த ஆன்சர் 10. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிஷன் பாரடைஸ் லாஸ்ட் வந்து ரிவைஸ்டு பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 10 புக்காக இருந்ததை 12 புக்காக ஆக்குறாங்க. 12 புக்காக்கி பப்ளிஷ் பண்ணும்போது 1674 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போது 1674 செகண்ட் எடிஷன் ரிவைஸ்டு எடிஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1667 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போது இதில் எந்த இயரில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா, நம்மளுடைய புக் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது புக் 9. ஸோ புக் 9 வந்து எப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1667 தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இதுதான். இதுவே ஓவராலாக ரிவைஸ்டு புக்கு பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதலாம். ஸோ இன்னும் 3 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ரிலேட்டடாக புக்ஸ் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். புக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் கொஞ்சம் தான் இருக்குது. வேணுன்றவங்க பிஃபோராக என்னை கான்டாக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுமே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் என்னை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. வாட் ரீசன் டஸ் ஹீவ் gives for working separately from Adam in book 9? ஆக்சுவலாக இந்த ஒர்க்கை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாரடைஸ் லாஸ்ட் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவ் அந்த ஒர்க்கை வந்து 2 பேரும் டுகெதர்னஸாக படிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு பக்கமும் ஆடம் ஒரு பக்கமும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுருந்தா வேலை வந்து சீக்கிரமாக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒரு சைடு போயிட்டு ஒர்க் பண்ணு, உன் சைட்லேருந்து நீ ஒர்க் பண்ணு, நான் என் சைட்லேருந்து நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டு கம்ப்ளீட் மோர் ஒர்க் இன் அ லெஸ் டைம். இது ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் தனித்தனியாக நீங்கள் போனதால தான் செர்பெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்கள டெம்ப்டேஷன் பண்ணுறதுக்கு. எப்படி வந்து இவங்க தனியாக இருக்கிறாங்களோ, ஆடம் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சைடு, ஈவ் ஒரு பக்கம் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது செர்பெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈவை வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து சொல்லணுமோ சொல்லி கொஞ்சம் டெம்ப்டேஷன் பண்ணி அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை வந்து இருக்கிற ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிருவார் அவர்.
அதுவே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆடம் டெசிஷன் டு ஈட் a fruit is motivated by ஈவ் வந்து அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ஃபர்பிடன் ஃப்ரூட்லேருந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடம்க்கும் கொடுக்குறாங்க. ஆடம் வந்து வேணான்னு சொல்லலை. ஆக்சுவலாக அது தெரியும், நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்ஒபே டு காட் அப்படின்ற விஷயத்த ஆடம் ரெகக்னைஸ் பண்ணிட்டார். அவர் இருந்தாலும் ஹி ஹேட். ஏன் ரீசன், அவர் ஏன் சாப்பிட்டாரு அதை அப்படின்னா, ஆடம்க்கு வந்து ஈவ் மேலே லவ் அதிகம். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணது தப்பு. ஸோ மேபி வந்து பார்த்தோன்னா காட் டெஃபினெட்லி வில் பனிஷர். ஸோ பனிஷ் பண்ணும்போது அந்த பனிஷ்மெண்ட் என்னவோ அது எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இவர் என்ன பண்ணுவார்னா அதையுமே இவர் சாப்பிட்ருவார். Love for Eve and unwillingness to lose her. Next, what is the tree of knowledge also called paradise lost? Paradise lost இல்ல, tree of knowledge அப்படின்ற ஒரு ட்ரீ வந்து கார்டன்ல இருக்கு. அந்த பக்கம் நீங்க யாரும் போவாதீங்கன்னு காடு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் டு ஈவ் அண்ட் ஆடம். பட் ஈவ் டிஸ்ஒபேட் காட். ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை சாப்பிட்ருவாங்க. அவங்க சொல்றது காட் சொன்னதெல்லாம் கேட்காம ஈவ் என்ன பண்ணிடுவாங்க, அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அது என்ன ட்ரீலேருந்து அவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா ஃபர்பிடன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் ட்ரீ, அப்படி இல்லைன்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 மார்க்குக்கு உண்டான MCQஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த 5 டாப்பிக்கில். இப்போது இன்றைக்கும் ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன், ஒரு 4 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். அந்த 4 டாப்பிக்கில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி ஆகுங்க. அதுக்குமே நான் வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணுறேன். ஒரு மார்க் டெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து என்னென்ன விஷயம்லாம் படிக்கணுன்றதையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அகைன் அண்ட் அகைன் ஐ டெல் யூ மை புக். ஸோ இந்த புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல 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 என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணுமோ அட்டன் டைமில் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வேஸ்ட்லேண்ட் படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, அப்போது நம்ம எங்கன்னா நம்ம போய் தேடிட்டு இருக்குது, நம்ம புக்குக்குள்ளே இருக்கோம், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் வேகமாக. இப்போ போயிட்டு உட்காந்து நம்ம மெட்டீரியல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நம்ம ஓட முடியாது. நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா லிட்ரேச்சருக்குள்ளே நம்ம இறங்கி படிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய மார்க்குடைய லெவலும் அதிகமாயிட்டே வரும். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும் அதை ஸ்டடீஸ் பண்ணிவிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குமே கொஷின்ஸ் ரெடி பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுமோ அதை மெசேஜ்லேயோ இல்லை என்னை கான்டாக்ட் பண்ணியோ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.